வணக்கம் மக்களே, நான் உங்கள் வினோத். கிளைமேட்டை பாருங்கள். கொடைக்கானலில் இந்த மாதிரி தான் கிளைமேட்டு தற்போதைக்கு இருக்குது. இந்த ஒரு வாரத்துக்கு மழை இருக்காது, வெயில் நல்லா அடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் கிளைமேட் வந்து அப்டேட்டில் காமிச்சது. ஆனால் 1 or 2 days நேற்றுக்கு முந்தானால் வந்து கொஞ்சம் நல்லா வெயில் அடித்தது. இன்றைக்கும் ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் நல்லா கொஞ்சம் வெயில் இருந்தது. ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு வெயில் இருந்தது. அதுக்கப்புறம் சுத்தமாகவே வெயில் போயிடுச்சு. ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிடுச்சு. மழைச்சாரல் வேறு அடிச்சுக்கிட்டே இருந்தது. நேற்று ஈவினிங்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழைச்சாரல், நைட்லாம் கூட மழை பெஞ்சது. அதே மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஃபுல்லாக மழை பெஞ்சது. டே டைம்லேயும் அப்பப்போ பரவலாக ஒரு மழை சாரல், இந்த மிஸ்ட்டு கூட சேர்ந்தோட ஒரு சாரல் வேறு அடிச்சுக்கிட்டே இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு நல்லா இருக்கிறவங்கள கூட உடம்பு முடியாமல் போக பண்ணிடும். அதாவது காய்ச்சல், தலைவலி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி கிளைமேட்டில் ஓப்பனில் நம்ம போனோம் அப்படின்னா, குல்லா, மப்ளர், இந்த மாதிரி சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம ஓப்பனாக போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாரல் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீவரையோ உடம்பு முடியாமல் படுக்க போகிற அளவுக்கான பவர் வந்து இந்த கிளைமேட்டுக்கு இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் கொடைக்கானலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காது ரெட்டையும் கவர் பண்ணிக்கோங்க. குல்லா போட்டுக்கோங்க. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக குல்லா, க்ளவுஸு, சாக்ஸ் எல்லாம் போட்டு வெளியில் டவுனுக்குள்ளெல்லாம் லேக்ஸ் எல்லாம் ரவுண்ட்ஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக சேஃப்டி பண்ணிவிட்டு தான் நீங்கள் போகணும். இல்லாட்டி உடம்பு முடியாமல் போயிடும். எங்கள் பாப்பாவுக்கு 1 வீக்காக ஃபீவர் வந்தது. இன்றைக்கி வரைக்கும் சரியாகாமல் இருக்குது. கொடைக்கானலையும் கூட ஒரு விதமான ஃபீவர் வந்து குழந்தைகளுக்கு பரவுது. ஸோ குழந்தைகள் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. சுடு தண்ணி குடிக்க வைங்க. மேக்ஸிமம் கொடைக்கானல் நீங்கள் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா கீழே உள்ள கிளைமேட்டுக்கும் இங்கே உள்ள கிளைமேட்டுக்கும் குழந்தைங்களுக்கு செட் ஆகாது. பெரியவங்களை தாங்கிக்குவாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தைங்களுக்கு ஒரு விதமான காய்ச்சல், ஃபீவர், விதவிதமான ஃபீவர் வந்து இப்போதைக்கு கொடைக்கானலில் பரவிட்டு இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு வீட்டுக்கு போய் சேர்கிற வரைக்கும் சுடு தண்ணி குடிங்க. ஸோ சுடு தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பாதுகாக்க முடியும். ஆரோக்கியமில்லாத உணவுகள் அதாவது சுத்தமில்லாத ஹோட்டலில் போய் சாப்பிடாதீங்க. நீட் அண்ட் க்ளீனாக ஆரோக்கியமான ஃபுட்டை வந்து வாங்கி சாப்பிடுங்க. எப்படி சொல்கிறது, அப்புறம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. வெஜிடபிளாக இருக்கட்டும், முட்டையாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், ஃப்ரெஷ்ஷாக மேக்ஸிமம் 99% ஃப்ரெஷ்ஷாக பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாக இட்லி, தோசை, இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு என்னென்ன செஞ்சு தர வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரி ஃபுட்டை வந்து எடுத்துக்கோங்க. கொடைக்கானல் இந்த மாதிரி இருக்குது கிளைமேட்டு. நம்மள்ட்டையும் பட்ஜெட் விலையில் ரூம்ஸ், காட்டேஜஸ் இருக்குது. வர 26ஆம் தேதி குடியரசு தின விழா. ஸோ வர வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளுமே கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது, பீக்காக தான் இருக்குது. நிறைய புக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அட்வான்ஸ் பே பண்ணி புக் பண்ணிக்கோங்க. கொடைக்கானலில் வேறு எந்த ஒரு உதவி தேவைப்பட்டாலும் கூப்பிடுங்க. நான் உங்கள் வினோத்தின் ஒரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டாட்டா. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க லைக் பட்டனை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய சஜஷன், உங்களுடைய கருத்துக்கள் அல்லது உங்களுடைய கேள்விகள் எது இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக்ஸ் தவிராமல் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேரை போய் சேரும், இந்த வீடியோ வந்து போய் சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் யாராவது கொடைக்கானல் வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டாட்டா.